வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக் கழகத்தின் அகில இந்திய இயக்குனர் சபிதா போஜனுடன் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகத்தின் அகில இந்திய இயக்குனர் திருமதி சபிதா போஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்போம். அம்மா வணக்கம். அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு நீங்கள் அகில இந்திய இயக்குனராக இந்த அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதாவது இந்த 3 ஆண்டுகள் எத்தகையான பணிகளை தமிழகத்திற்கு மற்றும் அகில இந்திய முழுவதும் செய்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகம் என்பது நமது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக செயல்படுகின்ற நிறுவனம். இந்த நிறுவனத்திலிருந்து பல இயக்குநர்கள் செயல்பட்டாலுமே கூட நம்ம பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து எங்களை போன்ற தனி இயக்குநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு இந்த வாய்ப்பானது எனக்கு கிடைக்க பெற்றது. தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதமர் மோடி வீடு கட்டுமான பணிகளாகட்டும், இதுபோல தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அதாவது வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக பல்வேறு திட்டங்களை செஞ்சுட்டு வரீங்க. இது மாற்றுத்திறனாளிகளும் மற்றும் சாமானிய மக்கள் எப்படி உங்களை அணுகுவது, இது தொடர்பான உடல் ஊனமுற்றவர்களுக்கான இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒவ்வொரு கழகமும் ஒவ்வொரு இது போல இருக்கின்ற நிறுவனங்களும் அவர்களுடைய லாபத்தில் 2% CSR அப்படின்னு சொல்லுவாங்க, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நிறுவனத்தினுடைய சமூக பங்களிப்பு, அவர்களுடைய லாபத்திலிருந்து 2% ஏதேனும் ஒரு சமூக பணியை செய்யலாம். அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை எதுக்கெல்லாமே இப்போ ரொம்ப தேவை இருக்குது, நீட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுகாதாரம் தான் ரொம்ப மருத்துவம் மற்றும் சுகாதாரத்தில் அதிக நீட் இருக்குது. அதே மாதிரி ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு மேலும் இந்த மாதிரியான கட்டுமான பணிகள், பழைய பள்ளிக்கூடங்கள்லேருந்து ஹாஸ்பிட்டல்ஸில் தங்கும் விடுதிகள் இருந்து, கோவில்களில் ஆன்மீக தலங்களில் தங்கும் விடுதிகள் இருந்து, இது போல ஏழை எளிய மக்கள் தங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் பயணப்படுவதற்கும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் குடிநீர், நல்ல குடிநீர்லேருந்து அந்த சுகாதாரமும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்பட்டதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கமடேஷன், இது இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்கிறதுனால எங்களுடைய சமூக பங்களிப்பு தமிழகத்தை பொறுத்த மட்டும் இது போல சுகாதார காரியங்களுக்கு செய்கிறோம். அதனால் எங்களுடைய மேக்ஸிமம் பங்களிப்பை இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்காக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். தமிழகத்தில் 5 மாவட்டங்கள் இதுவரை நிறைவேற்றியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் இதுக்கு நிதி சென்ற ஆண்டு அளிக்கப்பட்டது. இந்த ஆண்டு மீண்டும் ஒரு 5 கோடி நிதியும் அதற்காக ஒதுக்கி இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தோம்னா இந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளே போய் கொண்டு சென்று அடையாதக்கூடிய இருக்கக்கூடிய சூழல், ஏன்னா முறையான சாலை வசதிகள் போன்றவைகள் முறையாக இல்லை. இப்போ அதுபோல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இயக்கம், இந்த கழகத்தின் சார்பாக எந்த மாதிரியான அந்த வளர்ச்சி பணிகளை கொண்டு போய் சேர்க்குறீங்க? இதில் பாரத பிரதமருடைய அனைவருக்கும் வீடு திட்டத்தை தான் இன்னும் கொஞ்சம் மும்முரப்படுத்தணும். அது சரியாக நாம் என்னதான் அங்கே திட்டங்களை தீட்டினாலும் அதை முறையாக செயல்படுத்துவது மாநில அரசினுடைய கையில் தான் இருக்கின்றது. அவர்களை தான் மீண்டும் நம்ம அவர்களை தான் முறைப்படுத்த சொல்லி வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். இப்போ சென்ற நிதியாண்டில் கொடுத்த நிதியானது முழுமையாக பயன்படுத்தி அதற்கான ரிசிப்ட் இன்னும் வரல. இப்போ அடுத்த ஆண்டுக்கான நிதியும் சரியாக பயன்படுத்தணுங்கிறதையும் நாங்கள் வரைப்படுத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போது எந்த வகையிலுமே எல்லா குடிமக்களுக்குமே வீடு இருக்க வேணும் அப்படிங்கிறது இதோட பிரதானமான கொள்கையாக இருக்கிறது. தொடர்ந்து நம்மிடம் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.